இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பிற்குரியவர்களே, இன்று இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த நிகழ்வு நமக்கு சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 12 16 முடிய. அதில் குறிப்பிட்டு 12 பேரை இயேசு தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுக்கும் முன்பாக அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளை பள்ளியிலே சேர்க்கிறோம், கல்லூரியிலே சேர்க்கிறோம், வேலைக்கு அனுப்புகிறோம், வீடு கட்டுகிறோம், இன்னும் பல காரியங்களை, முக்கியமான பயணங்களை செய்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம். பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை தேடுகிறோம், வாழ்க்கை துணைக்கு நிச்சயம் செய்கிறோம், வாழ்க்கை துணையை தேடி அதை சீர்படுத்தி நல்ல ஒரு திருமண வைபவத்தை நடத்துகிறோம். இப்படி நிறைய காரியங்களை ஒரு வருடத்தில், ஒரு மாதத்தில், ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிறோம். சமைக்கிறோம், சாப்பிடுகிறோம். ஒவ்வொரு நிகழ்வுக்கு முன்னர் நாம் ஜெபிக்கிறோமா? நாம் ஜெபிக்கின்ற குடும்பங்கள், ஜெபிக்கின்ற மக்கள், praying people, praying disciples. இயேசு அதைத்தான் ஒரு பெரிய மாடலாக நமக்கு வைக்கிறார். இரவிலே ஜெபிக்கிறார், பகலிலே ஜெபிக்கிறார், அதிகாலையில் ஜெபிக்கிறார். அதையெல்லாம் நிறைய இடங்களிலே நாம் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திலே குடும்ப ஜபத்தை நடத்துகிறோமா? ஜபமாலை சொல்லுகிறோமா? பிள்ளைகளை ஜபத்திலே வழி நடத்துகிறோமா? பிள்ளைகளை ஜப உணர்விலே ஊட்டி வளர்க்கிறோமா? இவைகளெல்லாம் மிக முக்கியம். எந்த ஒரு காரியம், பயணமாக இருக்கலாம், அது வேறு எந்த செயலாகவும் இருக்கலாம், ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் முன்பாக ஒரு நிமிடம் ஜெபிக்க வேண்டும், அல்லது அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஜபத்தில் வைக்க வேண்டும். உதாரணமாக, வீடு கட்டுகிறோம், அல்லது பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை தேடுகிறோம், கண்டடைகிறோம், அதை செயல்படுத்த போகிறோம். ஒரு நாளை உபவாசத்திலே நீங்கள் செலவிட வேண்டும். முக்கியமான காரியங்கள் நடைபெறுகிறது என்றால் அதற்கென்று கடவுளுடைய உதவி வேண்டும். உதாரணமாக, வீட்டை கட்டினால் ஒழிய நம்மால் வாழ முடியாது, வாடகை தந்து சாக முடியாது என்பதை நாம் அறிந்து வீடு கட்டுகிறோம். பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது? 127வது திருப்பாடல், ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். அப்படின்னா ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முன்னால நம்ம கடவுள் அதை கட்டி தர வேண்டும் என்று மன்றாட வேண்டும். ஒரு நாள் உபவாசத்துல விடுங்க. திருமணம் நடைபெற போகிறது. காலம் முழுவதும் அவர்கள் அற்புதமான தம்பதியர்களாக, குடும்பமாக வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு நாளை உபவாசத்தோட ஜபத்துல இருங்க. கணவன், மனைவி, தாய், தகப்பன், பிள்ளைகள், குடும்பத்தோட இருங்க. ஆண்டவர் அப்படி நமக்கு ஒரு மாதிரி காட்டுகிறார். காலம் முழுவதற்கும் சீடர்கள் எங்கும் சென்று அவரை அறிவிக்க வேண்டும், இறையரசை கட்டி எழுப்ப வேண்டும். இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஜெபம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் மனதிலே உறுதியாக வைத்துக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். ஜெபிப்பதின் வழியாக செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உம்முடைய கரம் இருந்து எங்களை வழிநடத்தும் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து வாழ எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.